அனைவருக்கும் என் அன்பான செந்தமிழ் வணக்கங்கள். சங்க காலத்தின் ஈகை சுடாரான கடையேழு வள்ளல்களில் பழனி மலையை ஆண்ட பேகனின் கொடை சிறப்பை கூற நான் வந்துள்ளேன். வையாவி கோப்பெரும் பேகன் என்பது இவனது முழு பெயர். வீரத்தில் சிறந்த இவன் இரக்கத்தில் அது நீனும் சிறந்தவன். ஒரு நாள் மலைச்சாரலில் உலா வரும்போது ஒரு மயில் தன் அகன்ற தொகையை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டான் பேகன். மலையின் கடுங்குளிர் தாங்காமல் தான் அந்த மயில் நடுங்குகிறது என்று எண்ணி அவனது உள்ளம் பதைத்தது. சற்றும் தாமதிக்காமல் தன் நாட்டின் பெருமையை குறிக்கும் விலை உயர்ந்த வேலைப்பாடுகள் மிக்க பட்டாடையை போர்வையை அந்த மயிலுக்கு போற்றி மகிழ்ந்தான். மயில் போர்வையை பயன்படுத்திக் கொள்ளுமா என்றெல்லாம் அவனது மனம் ஆராயவில்லை. அவனது பரிவு மட்டுமே அங்கு மேலோங்கி நின்றது. அறிவை காட்டிலும் அன்பே உயர்ந்தது என்பதை பேகனின் வரலாறு நமக்கு எடுத்திருக்கிறது. உதவி என்று வரும்போது தகுதியோ தேவையோ ஆராய்வதை காட்டிலும் சக உயிரின் துயர் துடைக்க துடிக்கும் அந்த பேரன்பே உயர்ந்தது. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.